எங்களுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் குமரகுரு அவர்கள் வழக்கறிஞருடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர் அனுமதி வாங்கி அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர், அவர் இந்த அவதூறு வழக்க மற்றும் தொடுக்க போறோம். அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்க விட போவது கிடையாது. நான் அந்த அவதூறு வழக்கில் சொத்தை எப்படி வாங்கணும், எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு 15 ஆண்டுகள்ல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், என்னுடைய மனைவி எந்த நிறுவனத்தில் IIM பெங்களூர்ல படித்த பிறகு மும்பையில, பெங்களூர்ல, சென்னையில வேலை பார்த்த நிறுவனத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம், எக்ஸ்ட்ரா நாங்க வாங்கிய கடன் அனைத்தையும் அந்த அவதூறு வழக்கின் பொழுது பொதுவெளியில வெளியிட இருக்கின்றோம். அதே போல இன்னொன்னு சொன்னாரு, நான் சென்னையிலே தங்கியிருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் வந்து இந்த DMK ஃபைல்ஸ்ல சொல்லியிருந்தேன் வீட்டு வாடகை கொடுக்கறாங்க அப்படின்னு. அதையும் ஒரு அவதூறாக சொன்னார். அதுக்கு நான் பதில் சொன்னேன். நான் சென்னையில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பினால் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு சென்னையில பிசினஸ் எதுவும் கிடையாது. கட்சி பொறுப்புக்காக கோயம்புத்தூர், கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். அப்ப கட்சிக்கும் நம்முடைய வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, கட்சிக்கு என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் எனக்கு சார்பாக கட்சிக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த பணத்தை கட்சி எப்படி எனக்கு பேங்க் அக்கவுண்ட்ல செலவு பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் அந்த அவதூறு வழக்கில் கொண்டு வர போறோம். நான் ஜெனரலா யாராச்சும் பேசினா அவதூறு வழக்கெல்லாம் நான் போடவே மாட்டேன். ஆனா இதுல TR பாலு அவதூறு வழக்கு போட்டதுல நான் இன்னைக்கு ஆஜராகி கேள்வி கேட்கிறப்ப மறுபடியும் தப்பிப்பதற்காக ஒரு புது அவதூறை சொன்னதற்காக அவர் மீது மற்றும் ஒரு அவதூறு வழக்கை தொடுக்க இருக்கின்றோம். அதுல எல்லாம் வெளியே வரட்டும். நான் ஏற்கனவே DMK பார்ட் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது கடந்த 20 ஆண்டுகளாக என்னுடைய மொத்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம். இந்த முறை TR பாலு அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அவதூறு வழக்கின் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால், ஒரு விவசாய நிலம் வாங்கியிருக்கிறோம், அந்த விவசாய நிலத்திற்கு பணம் எங்கிருந்து வந்தது எல்லாம் பொதுப்படையில் இருக்கும். கடன் வாங்கியிருக்கிறோமா 2.5 கோடி ரூபாய் கடன், அதுவும் பொதுப்படையில் இருக்கும். அதனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் அந்த கடினமான பாதையில பயணிச்சுதான் ஆகணும். எனக்கு இந்த TR பாலு அவர்கள் மீது நான் தொடுக்கக்கூடிய புது அவதூறு வழக்கு என்பது இதையெல்லாம் பொது வெளியில பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்வதற்கு இந்த அவதூறு வழக்கை பயன்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம். அண்ணா, ஒரு மூத்த தலைவர் அவர்கள் அவரே சொல்லியிருக்கிறார், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 58 ஆண்டுகளாக உறுப்பினராக இருக்கிறேன். 68 ஆண்டுகளா? நாங்க நிறைய கேள்விகள் கேட்டோம். எதற்கு தஞ்சாவூர்ல வடசேரி பகுதியில் உங்கள் மீது 14 ஆண்டுகளாக தொடர்ந்து கருப்பு தினமாக வடசேரி மக்கள் அந்த பகுதியில் கருப்பு தினத்தை அனுசரிக்கிறாங்க, எதற்காக வேறு வேறு தலைவர்கள் உங்கள் மீது நீங்கள் கப்பல் வாங்கியதெல்லாம் சொன்னாங்க, அவங்க மீதெல்லாம் அவதூறு வழக்கு தொடுத்தீங்களா? சுப்பிரமணிய சாமி அவர்கள் மீது, மேடம் ஜெயலலிதா அவர்கள் மீது, இவர்கள் மீது, அண்ணன் MK அழகிரி அவர்கள் மீது அதெல்லாம் ஸ்பெசிபிக்கா கேட்டோம். MK அழகிரி அவர்கள் நீங்கள் ஊழல் செஞ்சனாலதான் 2009 கேபினெட்ல இல்லைன்னு சொன்னாரு, அழகிரி அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுத்தீங்களான்னு கேட்டோம். இதுவரை TR பாலு அவர்கள் சம்பந்தப்பட்ட பொது வாழ்க்கையில எல்லா கேள்விகளையுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று அவர் வந்த கார் கூட தெரியாது, ஏதாச்சும் கார் இருந்தா ஏறி உட்கார்ந்துட்டு வருவேன் தான் சொன்னாரு. அதையும் ஆழமாக கேட்டிருக்கின்றோம். காரணம், தமிழக மக்களுக்கு இதன் மூலமாக பல விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோம். நீதியின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது, நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கையும் இருக்கு. அதனால் அடுத்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அதை கண்டினியூ பண்ண போறோம். ஆனா இதை வந்து நான் முன்னு பின்னு பேசுற ஆள் நான் கிடையாது. இதற்கு கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி அகில இந்திய தலைவி, அவங்க மகளிர் அணியினுடைய அகில இந்திய தலைவி திரு வானதி அவர்கள் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிந்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். காரணம், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது கட்சியினுடைய கருத்து தான். அதன் பின்னாடி அண்ணாமலை என்ன, நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாலும் கூட அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியினுடைய கருத்து வருத்தம் தெரிவித்த பிறகு அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதற்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. அதே நேரத்தில் சகோதரர் விஜய் அவர்கள்
மாற்று அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லோருக்குமே ஒரு திக் ஸ்கின் தேவைப்படுகிறது. இன்னைக்கு கூட என் மனைவியை பற்றி கிராஸ் எக்ஸாமினேஷன் பேசுறப்பவே சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டித்தான் சில இடத்துல நம்ம செல்ல வேண்டியது இருக்குது. சரியா தப்பா எனக்கு தெரியலீங்கன்னா தட் இஸ் a problem with politics. அரசியலினுடைய அடிப்படை பிரச்சனையே நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை முட்டுசந்தியில் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றோம். இது அடிப்படை பிரச்சனை. அதனால் திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களாக இருக்கட்டும், பக்குவப்பட்டு இதெல்லாம் கடந்து போவார்கள் என்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் நயினாரண்ணை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், மூத்த அரசியல்வாதி, ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதி, அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். நீண்ட நெடிய அரசியல் பயணம் அவருக்கு இருக்கு. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அகில இந்திய மகளிர் அணி தலைவி கட்சியின் சார்பாக வருத்தம் தெரிவித்ததோடு இந்த பிரச்சனை முடிந்ததாக நான் நினைக்கின்றேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும் பொழுது அட்டென்ஷனை ஷிஃப்ட் ஆகாம அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக உங்கள் முன்பு நான் வைக்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.